வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திரன் உள்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். இவர் வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிசாரம், வக்ரம் ஆகியவற்றினால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள், பக்தியில் உயர்ந்த அகவதத்தோதர்மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறளாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், நாள் தெய்வங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மறைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பெயர் பெற்றவர்கள் வாழ்வர் இவ்வுலகில். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசி. ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப குரு பகவான் நன்மைகளை வாரி வழங்குவாரு. இதேபோல் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும், கங்காஸ்தான பாக்கியம், புண்ணிய தலங்களுடைய தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேதவியாச பகவான் பத்ரி ஆசிரமத்தில் அருளிய யோகத்தை சொல்லி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஐஸ்வர்யங்களும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வாரு. ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒவ்வொரு புனித நதியை இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் இந்த நதியினுடைய புஷ்கரம், அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று சேரும் பிரயாகை கஷேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால கங்கா புஷ்கரம் என கொண்டாடப்படுகிறது. புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பிறவிகள்ல உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களும் கூட சூரியனை கண்ட பனி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்மசாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. குரு பகவான் தனது ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு மேச ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது வக்ரகதியில் இருக்கிறார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இந்த காலகட்டம் இந்த ராசிகள் தான் இருக்கிறாரு. மேஷம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும். குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும். குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலகட்டம் நிகழக்கூடிய இந்த ஒரு வருட காலத்திற்கு மேசராசியில் தான் அமர்ந்திருப்பாரு குரு பகவான். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா, அல்லது குரு பகவானுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்ற சந்தேகம் பலர்
பலருக்கும் உண்டு. வாழ்வின் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமும் உண்டு. இப்படிப்பட்ட குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவது எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் செவ்வாயினுடைய ராசியான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்த இருக்குதுங்க. அந்த வகையில் தனுசு ராசி சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்கு நாயகன் குரு பகவான் தாங்க. ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய மேசராசியில் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க. தனுசு ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வருமானம் என்பது இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாக இருக்குங்க. வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா தீர இருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம், மன நிறைவை தருங்க. தீர்த்தத்தல யாத்திரை கிடைக்க இருக்குது. பெரியோர்கள் மகான்களுடைய ஆசையும் கிடைக்க இருக்குதுங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு மிக நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க. தேவ குருவான வியாழன் செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை எளிதில் அடைபடுங்க. தனுசு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலம் நீங்களே எதிர்பாராத பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு ஆதரவும் கிடைப்பதால பணிகள்ல உற்சாகமும் ஆர்வமும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசியினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வணிகத்துறையினருக்கு பல நன்மைகளை வழங்க இருக்குதுங்க. குரு பகவான் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ளலாங்க. குறிப்பாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அரசாங்க உதவியும் ஆதரவும் இதில் கிடைக்குங்க. வெளிமாநிலங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி குரு வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் பரிகார ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் மிக நல்ல ஒரு பரிகாரமாகும். வியாழக்கிழமைகள்ல சென்று தரிசிப்பது அதிக நற்பலன்களை அளிக்குங்க. செவ்வாய்க்கிழமை ஒன்றில் வயோதிகர் ஒருவருக்கு சிறிது அரிசி, வெள்ளம், 2 வாழைக்கால், வஸ்திரம், தட்சிணை கொடுத்து வணங்குவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.